ஹாய் கைஸ். ஸோ நம்மளோட N7 ட்ரேடிங் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம டெய்லி நல்லா பர்ஃபார்ம் பண்ண டாப் ஸ்டாக்ஸையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத லிஸ்ட்டில் டாப் ஸ்டாக்ஸையும் எடுத்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் ஒரு வீடியோவாக தான் இதுவும் இருக்கும் போது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் அப்கமிங் இருக்கு. நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4.33% வந்து ஒரு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பர்பான ஒரு பர்சன்டேஜ். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3.93% சூப்பர்பான ஒரு பர்சன்டேஜ். டைட்டன் பார்த்தோம் அப்படின்னா 3.89% ஒரு சூப்பர்பான ஒரு பர்சன்டேஜ். ஐடிசி பார்த்தோம் அப்படின்னா 3.69% ஒரு சூப்பர்பான ஒரு பர்சன்டேஜ். டிசிஎஸ் பார்க்க முடியுது, லார்சன் அண்ட் டவுப்ரோ பார்க்க முடியுது, டாடா கன்சூமர் பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்துருச்சு. இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.60 ரொம்ப நாள் கழிச்சு டாடா மோட்டார்ஸ் வந்திருக்கு. பவர் கிரிட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் கடந்த ஒரு 2 டேஸா நம்மளால டாப் கெய்னிங் லிஸ்ட்ல நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பவர் கிரிட் பார்த்தோம் அப்படின்னா 3.10% வந்து நமக்கு இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்கு, 3.27% இருக்கு. விப்ரோ அகைன் நம்மளால பார்க்க முடியுது 2.56% நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கு. என்டிபிசி அகைன் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா 2.40% ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கெய்னிங்ல இருக்கு. என்டிபிசி சார்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தோம் இன்னைக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்வர்டு ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு 3 டேஸ் சொல்லலாம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நமக்கு 792 இந்த ஒரு எல்லோ லைன் இருக்கு இல்லையா? ஸோ 792 அப்படின்றது நம்மளுக்கு சப்போர்ட் ஏரியா. 792 டு 737 வந்து நம்மளோட சப்போர்ட் ஏரியா இருக்கு. ஸோ அந்த ஏரியால பிரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகி ஒரு ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ பார்ப்போம் அப்கமிங் டேஸ்ல மூவிங் ஆவரேஜஸ் தாண்டி செப்பரேட்டா ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் லெவலான 897 அப்படின்ற ஒரு பிரைஸை டார்கெட்டா வச்சுட்டு தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். ஸோ எஸ்பிஐன்னு பொறுத்த அளவுக்கு வச்சிருங்க, ஹோல்டு பண்ணுங்க. ஸோ இன்னும் கேப்லாம் இருக்கு, மூவரா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் 3.93% இருக்கு. ஒரு பெரிய பர்சன்டேஜ் எதுவும் இல்லை. பட் ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த பர்சன்டேஜ் பெரிய நம்பர் கிடையாது. பஜாஜ் ஃபினான்ஸ் பார்ப்போம். பட் கேண்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேண்டில். நம்மளோட சப்போர்ட் லெவலை எக்ஸாக்டா சூப்பரா நமக்கு வந்து ரியாக்ட் ஆகியிருக்கு. அகைன் நம்மளால பார்க்க முடியுது மூவிங் அவரேஜஸை வந்து டச் பண்ணும் அப்கமிங் டேஸ்ல ஃபார் ஷூர். ஸோ வால்யூமும் ஓரளவுக்கு டீசெண்டான வால்யூம் வந்திருக்கு. நமக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுமே கிடைச்சிருக்கு. ஸோ என்ன கேண்டில் ஸ்டிக் என்ன கேண்டில் பேட்டர்ன் யாருக்கா தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஒரு பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூவிங் அவரேஜஸ் இருக்கு இல்லையா, 20 டே அண்ட் 50 டே மூவிங் அவரேஜஸ் இந்த 2 டார்கெட்டா வச்சுட்டு தாராளமா அப்கமிங் டேஸ்ல இந்த ஹையை தாண்டறப்போ க்ளோஸ் வச்சுட்டு அப்படின்னா ஆஃப்டர் 3 PM நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணி 7000 அப்படின்ற ஒரு ப்ரைஸும் 7122 அப்படின்ற ஒரு ப்ரைஸையும் நம்ம தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட் வச்சுக்கலாம். டார்கெட் வச்சுட்டு தாராளமா ஹோல்டு பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைட்டன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. டைட்டனும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவலில் இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய செல்லிங்ல இருந்துட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே சப்போர்ட்ல இருந்து ரியாக்ட் ஆகிருக்கு. நீங்க பாருங்க நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருப்போம். 3199 அப்படின்றத நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் சப்போர்ட் லெவலா. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஏரியால இருந்து கேண்டில் எதுவும் மிஸ் ஆகாம ஒரே ஒரு கேண்டில் வந்து மிஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை நம்ம சோனு வசதிக்கு தான் கவர் ஆகியிருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்கமிங் டேஸ்ல ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து நம்ம இந்த
50 டே அண்ட் 20 டே மூவிங் ஆவரேஜஸை டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரிஸ் எடுக்கிறவங்க என்ட்ரி ட்ரை பண்ணலாம், வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்க. ஸோ 3400 வரை ரீச் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3800 வரை தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நம்ம கையில் பை சரி. ஸோ நம்ம இங்கிட்ட ஒரு லோ இருக்கும். ஸோ லோவில் பை பண்ணிட்டு நம்ம இந்த ஹையில் போய் செல் பண்ணிடுவோம். ஸோ அகைன் நமக்கு இந்த லோ வந்துருச்சு. ஸோ லோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பை பண்ணியாச்சு. பை பண்ணதுக்கப்புறம் அகைன் ப்ரைஸ் மூவ் ஆகியிருக்கு. ஸோ இங்கே பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஹை. அகைன் ஹைலேருந்து கீழே இங்கே வந்துருச்சு. ஸோ இது வந்து லோ. நம்ம லோவில் என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். ஸோ பை பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு ஹையில் போய் செல் பண்ணுவோம். ஸோ ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான், நம்மளால தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ரிஸ்க்கை உங்களோட ஓன் டிசிஷனில் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஐடிசி இருக்கு. ஐடிசி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டல். வால்யூம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, பட் கேண்டல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டல். ஓவரால் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நிஃப்டியில் ஐடிசிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸோ நிஃப்டியில் ஐடிசிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. 474 அப்படின்ற ப்ரைஸில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. நம்ம இந்த 481 தாண்டி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம இந்த இல்லை இப்பயும் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவிங் ஆர்ஜிஸை டார்கெட் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா மூவிங் ஆர்ஜிஸை தாண்டி க்ளோஸ் வச்சப்பறம் ப்ரீவியஸ் 528 தாராளமாக டார்கெட் வச்சுட்டு நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஆவரேஜ் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட்டில் இருக்கு. அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் டே மண்டே நமக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆச்சு இந்த ஸ்டாக்ஸ் சொல்லலாம் அப்படின்னா நம்ம தாராளமாக நியூ என்ட்ரிஸ் எடுக்கலாம், ஆவரேஜ் பண்ணலாம். அண்ட் தென் இன்னைக்கு நமக்கு டாப் லூசிங்ல பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ ஒரே ஒரு ஸ்டாக் தான். ஒன் அண்ட் ஒன் ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ -0.39%. இதை வந்து டாப் லூசிங்ல நம்ம எடுக்கவே தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதில் இன்னொன்று வந்து என்டிபிசி. ஸோ என்டிபிசி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம இப்போ வேணாம், நான் நாளைக்கு இந்த ஸ்டாக்கை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி நான் வீடியோ போடுறேன். விப்ரோ லிமிடெட். விப்ரோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ப்ரைஸான 580 அப்படின்ற ப்ரைஸை நோக்கி சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம என்ட்ரி ஆனதுலேருந்தே நமக்கு இதை வந்து நம்ம நல்லாவே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். விப்ரோ பொறுத்த அளவுக்கு ரிஸ்க் வச்சுட்டு சூப்பரான ஒரு ஹோல்டிங்ல இருக்கும். 580 அப்படின்ற ப்ரைஸை தாராளமாக ஹிட் பண்ணணும். நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 615 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டேஸ் மார்க்கெட்ல மண்டே ஒரு கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்த எல்லா ஸ்டாக்லையுமே ஆல்மோஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக மண்டே இன்னும் ஒரு புல்லிஷ் மார்க்கெட் வந்து நம்மளால பார்க்க முடியுதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து அதை கன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு நம்ம வந்து ஆவரேஜ் இல்லைன்னா நியூ என்ட்ரிஸை வந்து எடுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ், வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அந்த டாபிக் நேம்ஸ் இல்லைன்னா ஸ்டாக் நேம், நான் வேற ஏதாவது ஸ்டாக் நேமுக்கு என்னோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அந்த ஸ்டாக் எப்படி இருக்கு, நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு யாருக்கும் தோணுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் நேம்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு லீவ் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். பாய்.